நண்பா எல்லாருக்குமே வணக்கம். ஒரு மனுஷன் மேல எவ்வளவு வன்மத்தோட தாண்டா இருப்பீங்க, எவ்வளவு அவதூறு தாண்டா பரப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நடந்திருக்க சம்பவம் அப்படி. ஒரு மனுஷன் மேல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் வன்மத்தில் இருக்காங்கன்னா அது எங்கன்னா தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் மேல தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்குன்றது சொல்றேன். அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா சரியான செருப்படி பதில் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பிதுங்கி போயிருக்காங்க. நேத்து சிங்கப்பெண் படை இதுக்கு தளபதி விஜய் தலைமை தாக்கி அது என்னது சென்னையில் சூப்பரா விழா நடந்து முடிஞ்சது. ஆனா இது தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. எல்லா மக்களும் குறிப்பா பெண்கள் இதை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஓ, விஜய் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு, சொன்னாரு தானே செய்வார் எதிர்பார்க்கல, ஆனா செஞ்சுட்டாருன்னு நிறைய பேர் வில்லேஜ் சைடில் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போயிருக்கு. ஆனா இதை தடுக்கணும், திசை திருப்பணும் அப்படின்றதுக்காகவே நேற்று ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தாங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கேபிள் டிவியில பாலிமர் நியூஸ் ஜனனம், அப்புறம் இன்னொரு நியூஸ் சேனல், இந்த 3 நியூஸ் சேனல்ஸும் ஒளிபரப்பாகல அப்படின்ற ஒரு தகவல் நேற்று எதிர்கட்சிகள் பரப்பரப்பிச்சிட்டாங்க. இது யாரெல்லாம் போஸ்ட் போட்டாங்கன்னா, அண்ணாமலை போட்டிருந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவருமே போட்டிருந்தாரு, கனிமொழி இருக்காங்களே அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைமன் இருக்காரு, சைமன் இல்ல சாமான், ஐயோ பாத்திரம் வளர்க்குற சாமான் இல்ல, சீமான் இருக்காரு, அவரும் போட்டிருந்தாரு. அது போதாது, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தளபதி விஜய்க்கு எதிராக அது எப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல போட்டாங்கன்னு தெரியல. எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல பேசி வச்சுட்டு போட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஷார்ப்பா போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த பேசினா சிங்கப்பெண் பத்தி எல்லாம் மறந்துடுவாங்க நினைச்சு போட்டிருக்காங்க. ஆனா சிங்கப்பெண் இவங்களை பீட் பண்ணி மக்கள் மத்தியில் பெருசா போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு சார்பா ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் ஒரு சில பகுதியில் சில செட்டப் பாக்ஸ்ல வரலையே தவிர மற்ற எல்லா இடத்திலும் ஒளிபரப்பாக்கிட்டு தான் இருக்கு. இது வதந்தி, பொய் செய்தி, நம்பாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாகவே கொடுத்துட்டாங்கன்றது தான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.